ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கு ஒரு 15 நாள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால இந்தியாவுக்கு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்கிறனால அவரால் வர முடியல. அதனால 3 பேர் மட்டும்தான் போகிறோம். இந்த ஹாலிடேஸில் ரம்ஜானும் வர்றனால டிக்கெட் ப்ரைஸ் சொல்லவே தேவையில்ல. துபாயில இருந்து போகவே முடியாத அளவுக்கு ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. அபுதாபில இருந்து பார்த்தோம், ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஃப்ளைட் டைமிங் வந்து 9:30, காலையில் வந்து ஒரு 5:45க்கு வீட்டை விட்டு கிளம்பணும். எங்களை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதா பிளான். ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக ஒரு 7 கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கேருந்து மால்தீவ்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நிறையா பார்க்கிங்லேருந்தே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததா டாக்ஸியில் வந்து இறங்கினால தெரியலையான்னு தெரியல. பார்க்கும்போது இந்த பில்டிங்கே புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அபுதாபிலேருந்து சென்னைக்கு எங்கள் 3 பேருக்கும் எட்டிஹாடில் 35,000 ஆச்சு. என்ன ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் தானே பார்க்குறீங்க? அதே தான் துபாயிலேருந்து நாங்கள் பார்த்தப்போ வந்து ஒரு ஆளுக்கு 30,000 அதை காட்டுச்சு. இப்போ டோட்டலாக 3 பேருக்கும் 90,000 வரும். அதனால போகிறதே நாங்கள் யோசித்தோம். கரெக்டாக கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் யதார்த்தமாக அபுதாபிலேருந்து பார்த்தோம். இந்த ப்ரைஸ் காட்டினால தான் சரி போயிட்டு வந்துடுவோம்னு யோசிக்காமல் புக் பண்ணோம். ஸோ நீங்களும் துபாயில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலை மட்டும் பார்க்காம ஷார்ஜாலேருந்து அபுதாபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஆர்வத்தில் 2 பேரையும் சமாளித்து கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் உள்ளே வந்தது தான் கொஞ்சம் பயமாயிருச்சு. இவங்க 2 பேரையும் சமாளிச்சு கூப்பிட்டு போயிருவோமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. காலையில் கொஞ்சம் பிரெட் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கடையை கிராஸ் பண்ணதும் இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சாங்க. மெக்டியில் கிட்ஸ் காம்போ பேக்குன்னு இருக்கும். அதில் சிக்கன் நகட்ஸ், ஃப்ரைஸ்லாம் இருக்கும். அதோட டாய்ஸ்லாம் இருக்கும். அதான் வாங்கி கொடுத்தேன். லேட் ஆயிருமோன்னு கொஞ்சம் பயத்தில் வந்து வேகமாகவே கிளம்பிட்டோமோன்னு தெரியல. நாங்கள் செக்இன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமும் ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். சாப்பாடு வாங்கி கொடுத்தனால ஏதோ பொறுமையாக அதை சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு உட்காந்துட்டாங்க. எல்லாம் செட் பண்ணி உட்காந்தாச்சு. இது வரைக்கும் சமாளிச்சிட்டேன். பில்லோ பிளாங்கெட்லாம் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு சீட்டுக்கும். நம்ம பசங்க எப்படி இதெல்லாம் நீட்டாக வச்சுப்பாங்க. அதை வந்த உடனே எல்லாம் போட்டு காலில் மிதிச்சு கீழே தள்ளிட்டாங்க. 9:30க்கு ஃப்ளைட். ஆனால் 9:45க்கு தான் டேக் ஆஃபே ஆச்சு. குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த புக் கிரையான்ஸ்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. இந்த புக் பின்னாடி வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. என் பசங்களுக்கு வந்து இந்த கிரையான்ஸை விட வந்து ஸ்டிக்கர் ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு 1 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டாங்க. லஞ்ச் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஃப்ளைட்லேயே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கிட்டு வரல. கரெக்டாக ஒரு 11:30க்கு மேலே தான் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் வந்து டிஃபன் கொடுத்தாங்க. நாங்கள் ஏதாவது ரைஸ் மீல்ஸ் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சோம். நல்ல வேளை அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்னு கேட்கும்போது நான் நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டேன். வெஜிடேரியனில் ரவை உப்புமா மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னா இது ஓட்ஸ், பால் சேர்த்து ட்ரை கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தது. சுகர், சால்ட் எல்லாம் தனியாக கொடுத்துட்டாங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் நான் வந்து சாப்பிட பழகி விட்டனால 2 பேர் கொஞ்சம் பாதி பாதி சாப்பிட்டாங்க அவங்களோட கப்பில். இது பண்ணி வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க போட. லைட்டாக கொஞ்சம் கோல்டாக தான் இருந்தது. எனக்கு ஓட்ஸ்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்புறம் சின்ன பவுலில் வந்து எல்லாம் மிக்சட் ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெயின் டிஷ்ஷில் ஒரு ஆம்லேட், சிக்கன் சாசேஜ், சம்மதமே இல்லாமல் இது கூட உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் வந்து டொமேட்டோ சாஸ் மாதிரி சுத்தமாக சுகர் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தக்காளியில் பண்ணியிருக்காங்க. ஓரளவு எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தென்பானதும் 2 பேரும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ கொஞ்சம் மிரட்டி ஆதவ மட்டும் தூங்க வச்சுட்டேன். ஒரு 1.5 hours டயர்டில் நல்லா தூங்கிட்டான். அதுக்குள்ளே நாங்கள் சென்னை வந்து சேர்ந்துட்டோம். நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலேயே ஆகிருக்கும். என் கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து முக்கால்வாசி சென்னையில் தான் இருக்காங்க. நான் என் அண்ணா வீட்டுக்கு தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஆல்ரெடி அம்மா அப்பா அங்கே இருக்காங்க. நான் சென்னை பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் மைண்ட்குள்ளே வந்துட்டு ஓடிச்சு. எங்கள் லவ் லைஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இங்கே தான். அப்புறம் நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொன்னேன் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஊர்லன்னு. லாஸ்ட்டாக என் வேலையை விட்டு இந்த ஊரை விட்டு போனதோட அவ்வளோதான். அப்படியே துபாய் போயிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து முடிஞ்ச அளவு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணுன்ட்டு பிளான் வச்சுருக்கேன். இவங்க 2 பேருக்குமே எங்கே போகிறோன்னு சுத்தமாக ஐடியாவாக இல்லை. பிரியாஷ் வந்து ஓரளவு வந்து சொன்னோம்னா புரிஞ்சுப்பான்.
மதுரைனா கூட தெரிஞ்சிரும் நம்ம எங்க போறோம், தாத்தா வீட்டுக்கு தான் போறோம் தெரிஞ்சிரும். இந்த ஏர்போர்ட் எல்லாமே புதுசுனால வந்து நம்ம வேற எங்கேயோ வந்திருக்கோன்ட்டு அப்படியே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த 2 பேரையும் கூப்பிட்டு வரணுன்றதுக்காகவே நான் வந்து சூட்கேஸ் ரொம்ப சின்னதுதான் எடுத்துட்டு வந்தேன். 2 பசங்களே தாத்தாவை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. எங்க அண்ணியை தான் ஒரு டவுட்டா பார்த்தாங்க. ஏர்போர்ட் பார்க்கிங் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. அந்த பில்டிங் தான் நடந்து போய் கடைசியா 2 பேரையும் சமாளிச்சு நாங்க வீடு வரையும் வந்து சேர்ந்துட்டோம். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பாய், தேங்க்யூ.